அது என்ன? வாட்டர் மார்க் இல்லாமல் இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் பயன்படுத்த முடியுமா? நம்ம இப்போ இன்ஸ்டாவில் எப்படி இந்த வாட்டர் மார்க் இல்லாமல் வீடியோவை எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி இன்ஷாட் இதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன வீடியோ ஆட் பண்ணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு 2 வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ரெண்டும் நான் மர்ஜ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆடியோ இருக்குது அண்ட் அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆடியோ போனீங்கன்னா என்ன சாங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் அதை போயிட்டு உங்களோட கேலரிலேருந்து செட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அதை எஃபெக்ட்டும் போட்டுக்கலாம். அண்ட் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ நான் சாங் ஆட் பண்ணிட்டேன். இப்போ போய் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஓகே, டெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல வேணுமோ அதை டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ சும்மா நான் டைப் பண்ணுறேன். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்குமே நமக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டுமே நம்ம நல்லா அனிமேஷன் கொண்டு வரலாம். அதே மாதிரி போல்டு பண்ணலாம். ஸ்டைலும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அதில் ஏதாச்சும் மூமெண்ட் வேணும்னா அதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது நீங்கள் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோ ரொம்ப குவாலிட்டியாகவே வரும். தென் ஃபைனலாக இந்த இன்ஷாட்ன்ற வாட்டர் மார்க் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரீ ஆட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃப்ரீ ரிமூவ் அப்படின்னு போட்டிருக்குல்ல, ஸோ இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஆட் டிஸ்பிளே ஆகும். அந்த ஆட் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாட்டர் மார்க்கு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 1 or 2 ஆட்ஸ் தான் நம்ம போகும். ஸோ அதை மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா சில ஆப்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆப் எடிட் பண்ணும்போதே நமக்கு இந்த ஆட் வீடியோஸ் எல்லாம் வரும். பட் இதில் வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் சேவ் பண்ணுறப்போ மட்டும்தான் நமக்கு அந்த வீடியோஸ் வரும். ஜஸ்ட் அது ஒரு 2 வீடியோஸ் இல்லை 1 வீடியோஸ் லைக் 1 ஆட் ஆர் 2 ஆட் அந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ அந்த டைம் மட்டும் அதை பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் தான் லைக் அதை வந்து சேவ் பண்ணுற மோட் தான் போகும். ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் உங்களுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். லைக் என்ன ரெசல்யூஷன் வேணுமோ. ஸோ நமக்கு அப் டு 4K வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம எது வேணால் நம்ம கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக குவாலிட்டியான வீடியோ நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணால் போதும். ஸோ இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல அந்த வாட்டர் மார்க் இருக்காது. இன்ஷாட்ன்ற வாட்டர் மார்க் இருக்காது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க இது யூஸ் பண்ணி உங்களோட எடிட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.